ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஃபைனலி யூஎஸ்க்கு கிளம்பியாச்சுங்க. வந்து 50 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. ஆக்சுவல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா Feb 4 வந்துட்டு March 4 ரிட்டர்ன் கிளம்புறதா தாங்க பிளான் இருந்தது. 30 டேஸ் தான் பிளான் இருந்தது. சின்ன சின்ன தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சிங்க. ஸோ 20 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலி வந்து இன்றைக்கி தான் March 24 தாங்க கிளம்புறேன். ஸோ என்னோடய ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்ததும் அட்லாண்டா டு பெங்களூர் தாங்க வந்தேன். போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு அட்லாண்டா தாங்க. எனக்கு வந்து ஃப்ளைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா விடிகாலம் 3:50க்குங்க. ஸோ நான் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, மாமாவோட பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோங்க. மதியமே வந்துட்டு நைட் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஏன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்ப இருக்குங்களா. ஸோ கொஞ்சம் முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இவங்க 2 பேர் தான் என்னோடய மாமா. அப்புறம் என்னோடய மாமா பொண்ணு, மாமா மருமக, அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க அனுப்புறதுக்குங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடான ஃபீலிங்க. ஏன்னா 50 நாள் இருந்துட்டோம். ரொம்ப நாள் கூடயே இருந்த மாதிரி இருந்தது. எப்படிடா விட்டுட்டு வரதுன்னு ஒரு கவலைங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, பையனையும் அவரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, என்ன பண்ணுறாங்களோ தெரியலேன்ட்டு அது ஒரு பக்கம் கவலையாக இருந்ததுங்க. ஸோ சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதானே சொல்ல தெரியல, அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதுவும் ஊர்லேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, அத்தை, அம்மாயி, பெரியம்மா எல்லாருமே வந்து ரொம்ப அழுது தான் வந்து அனுப்புனாங்களே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. சரி நம்ம கிளம்பும்போது நாமளும் இன்னும் அழுதோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா அப்பா வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அழுவக்கூடாது, சந்தோஷமாக சிரிச்சிட்டே நம்ம சொல்லிட்டு வந்துடணும். அப்புறமா பின்னாடி கஷ்டமாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்திருந்தேன். ஏன்னா நாம் அழுதோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அது மட்டும்தான் மனசில் சொல்லிக்கிட்டே வந்தேங்க. ஏன்னா நாங்கள் மதியமே வந்துட்டோம் மாமா பொண்ணு வீட்டுக்கு. வந்துட்டு நைட்டு வரைக்கும் இருந்துட்டு அம்மானா கிட்டேயே தாங்க உட்காந்துருந்தாங்க, நகரவே இல்லை, கூடயே தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏர்போர்ட் வரும்போதும் பார்த்திங்கன்னா நாங்கள் அரௌண்டு ஒரு 12:30க்கெலாம் வந்துட்டோங்க ஏர்போர்ட்டு. இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போயே வந்துட்டோம். வர வரைக்கும் கையை பிடிச்சிட்டே தான் உட்காந்துட்டே வந்தாங்க. எனக்கும் ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷம் தான் இருக்குது, ஏர்போர்ட் வந்துடுவோம், கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ வேறு என்னங்க பண்ணுறது, நம்ம போகணுங்கிற சுச்சுவேஷனில் போய் தான் ஆகணும். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க அனுப்புறதுக்குமே. அவங்க வந்து நான் உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு வெயிட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்புனாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டார் ஏர்வேஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இன்கேஸ் வெயிட் அதிகமாக இருந்தால் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நம்ம ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளில வர முடியாதுங்க. நம்ம தூரமாக இருந்தால் பார்த்து சொல்ல முடியும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு தாங்க உள்ளே போனேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டாலேருந்து பெங்களூர் வரும்போது கட்டார் ஏர்வேஸ் கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுங்க. அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக வெயிட்லாம் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. பட் நான் ரிட்டன் பெங்களூர்லேருந்து அட்லாண்டா வரும்போது அங்கே செக்இன் பண்ணும்போதேங்க சூட்கேஸ் வந்து கரெக்டாக 23 kg கரெக்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜுமே வெயிட் வந்து கரெக்டாக தாங்க இருந்தது. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹேண்ட் லக்கேஜ் இல்லாமல் நம்ம லேப்டாப் பேக், ஷோல்டர் பேக் வச்சுக்கலாம் இல்லைங்களா. அந்த ஷோல்டர் பேக்குமே வெயிட் போட்டு பார்த்தாங்க. வெயிட் போட்டோனையும் வெயிட் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஷோல்டர் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் லேப்டாப்பு, சார்ஜரு, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் இருந்தது. லேப்டாப்பு சார்ஜரு வெயிட் வரும் இல்லைங்களா. ஸோ அது வெயிட்லாம் போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜும் ஷோல்டர் பேக்கும் சேர்த்து 10 kg வர மாதிரி தான் நீங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உள்ள லேப்டாப் தாங்க இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ரெண்டும் சேர்த்து நீங்கள் 10 kg வர மாதிரி எடுங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து வெயிட் இது போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்இன் லக்கேஜில் இருக்க திங்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில் எடுத்துட்டு அதை வந்து அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வெயிட் போட்டு ரெண்டுமே வந்து அந்த 10 kg வருதா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தாங்க பார்த்தாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் வெயிட் போடுவாங்க 7 kg இருக்கணும்ன்ட்டு. ஷோல்டர் பேக் வந்து வெயிட் போட மாட்டாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் எது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டர் பேக்கில் லேப்டாப் இருக்குன்னா, ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க லேப்டாப் எடுத்துகிட்டு கூட வெயிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி போட்டால் அலோவ் பண்ணுவாங்களாம் எனக்கு தெரியலிங்க. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப காஷியஸாக வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பேக்கில் வந்து எதுவுமே வைக்காமல் தான் போயிருந்தேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்கன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு வந்து அவங்க வெயிட் போட்டு இவ்வளோ செக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வெயிட்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதுவும் வாட்டர் பாட்டிலாம் கூட வெயிட் போட்டாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், இந்த வாட்டர் பாட்டிலாம் வெயிட் போடக்கூடாதுங்க, ஏங்க இதெல்லாம் போடுறீங்கன்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் போட்டு அனுப்புனாங்க. மேபி எனக்கு வந்த ஆஃபீஸர் வந்து அப்படி தான் போல் இருக்குங்க. ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட ஒரு செட்டு
ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் சோப்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட குடுத்துட்டு, அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பை சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் உள்ளே வந்து செக்இன் எல்லாமே முடிச்சுட்டுங்க, நேரா என்னோட கேட்டுக்கு கிளம்பிட்டேங்க. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்ததுங்க. ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் ஏர்போர்ட்டில் அரைவலுக்கு வரேங்க. நான் ஒவ்வொரு டைம் டிபார்ச்சருக்கு தான் வருவாங்களா, ஸோ அந்த டெக்கரேஷன் எதுவுமே நான் ரொம்ப அதிகமாக பார்த்ததில்ல. அது இல்லாமல் டிபார்ச்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தாங்க இருக்கும், டக்குன்னு இறங்கணுமே சீக்கிரம் வர மாதிரி தான் இருக்கும். அரைவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டே பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு மினி ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருந்தது. அப்படியே ரொம்ப லைவ்லியாக எல்லா பிளான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸ் தானங்களாம்மா, எதுவுமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் இல்லைன்னுமே சொன்னாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி அந்த ஃபீல் குட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபீல் குட்டாக தான் இருந்தது. ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. நம்ம வந்து வந்துருச்சாங்கிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எண்டுக்கே போகிற அளவுக்கு தான் இருந்தது. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் நான் தோஹாவில் போகும்போது பார்த்திங்கன்னா தோஹாட ஏர்போர்ட்லேயுமே நிறைய ட்ரீஸ் அது தாங்க இருந்தது. ஸோ அப்படியே சிமிலராக தான் பெங்களூர் ஏர்போர்ட்டுமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சென்னை தான் வந்திருந்தாங்களா, சென்னை ஏர்போர்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. பெங்களூர் ஏர்போர்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுவுமே சூப்பராக தாங்க இருந்தது. ஸோ என்னோடய ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3:50க்கு எடுக்கிறாங்கங்க பெங்களூர்லேருந்து. அங்கே வந்து தோஹாவில் எப்போ ரீச் ஆகும்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours 40 minutesங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு வெயிட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா தோஹாவில் 1.5 மணி நேரம் தாங்க வெயிட்டிங் டைமு. எகெயின் வந்து 7:30 மணிக்கு அங்கே எனக்கு ஃப்ளைட்டுங்க. எங்கேன்னா அட்லாண்டாக்கு அங்கேருந்து 7:30 மணிக்கு ஃப்ளைட்டுங்க. ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 15 hours 40 minutesங்க அட்லாண்டாக்கு. அட்லாண்டாவில் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் டைமில் 4:15க்கு ரீச் ஆகிடுங்க. ஸோ இதுதான் என்னோடய ட்ராவல் ஐட்னரி. ஆக்சுவலாக இந்த கதை சொல்லியே ஆகணுங்க. நான் வந்து Feb 4th to March 4th தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேங்க. புக் பண்ணும்போதே நான் ரீஃபண்டபிள் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம நான் ரீஃபண்டபிள் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ப்ரைஸ் இருக்குங்க. நம்ம வந்து இல்லை நம்ம டேட் வந்து அப்பப்போ நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படியும் மாற்ற மாட்டோம், அதனால் நம்ம நான் ரீஃபண்டபிளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டோங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அங்கே போய் ஒரு சின்ன முடியாத சுச்சுவேஷனில் டிக்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, கஸ்டமர் கேட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் கேட்டிருந்தாரு. கேட்டோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிக்கெட்லாம் வந்து நாங்கள் வந்து மாற்றி கொடுக்க முடியாது, உங்களோட ட்ராவல் பிளான்லேயே அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எகெயின் வந்து $600 நீங்கள் பே பண்ணணும். அது நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் மூலியமாக பண்ணிங்கன்னா சர்வீஸ் சார்ஜ்லாம் வேறு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே போய் எகெயின் வந்து புக் பண்ணிக்கோங்க, ரீபுக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக $600 பே பண்ணணுங்க, கண்டிப்பாக மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. சரி எதுக்கும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days கழிச்சு எகெயின் நான் பேசினேங்க. கஸ்டமர் கேட்ட பேசும்போது லக்கீலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ராவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த March 24க்கு எகெயின் வந்து டிக்கெட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்கலிங்க. ஸோ அதே ப்ரைஸில் அப்படியே டிக்கெட்டை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டிக்கெட்லேயே நான் வந்து மாற்றி கொடுத்துட்டேங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து மாற்றக்கூடாது, மாற்றினீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மணி ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $600 நீங்கள் வந்து கட்டியே ஆகணும்னு சொன்னாங்க. அதே 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் அவங்ககிட்ட சொல்லும்போதே என்ன சொன்னேன்னாங்க, எனக்கு வந்து இந்த டேட்லேருந்து March 4th தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, எனக்கு March 20க்கு மேலே என்ன டேட்னாலும் ஓகே, என்ன ஃப்ளைட் டைம்னாலும் ஓகே, எவ்வளோ வெயிட்டிங் டைம்னாலும் ஓகே, நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்க டைம் மட்டும் பாருங்கள், எனக்கு வந்து பெங்களூர் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்னாலும் ஓகே, எப்படினாலும் ஓகேங்க, எனக்கு பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதே காசில் அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் சார்ஜ் மட்டும் $35 வாங்கிக்கிட்டாங்க. பட் $35 போனாலும் பரவாயில்ல, நமக்கு அதே காசில் புக் பண்ணி கொடுத்துட்டாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. ஸோ நான் இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது டிக்கெட் மாற்றுறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் கேர்ட்ட மட்டும் பேசிட்டு முடிவு பண்ண வேண்டாங்க. ஒரு 2-3 கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மாற்றிக்கலாங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முடியாதுன்னு சொன்னவங்க, என்கிட்ட பேசினவர் வந்து வேறங்க, அவங்க ஓகேன்னாங்க. ஸோ அது எப்படின்னே எனக்கும் தெரியல. ஸோ லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா கட்டாமல் டிக்கெட்டை வந்து நல்லபடியாக மாற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் எல்லா செக்கினையுமே முடிச்சுட்டுங்க, ஃப்ளைட்டுமே போட் பண்ணியாச்சு தோஹாக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய சீட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 41Aங்க, விண்டோ சீட்டு, லெஃப்ட் சைட் தான் வருங்க. அதுவும் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து வரும்போது ஆன்லைனில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ சீட் செலெக்ஷன், மீல் ஆப்ஷன் எல்லாமே ஆன்லைனில் காமிச்சிதுங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட பேசிட்டு மாற்றினால எங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே ஆன்லைனில் காமிக்கலிங்க. சீட் செலக்ட் பண்ண முடியல, மீல் ஆப்ஷன் எதுவுமே எங்களுக்கு காமிக்கல.
நாங்கள் எகெயின் வந்து கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட பேசி தான் வந்து சீட் செலெக்ஷன் மீல் ஆப்ஷன் எல்லாமே மாற்றினோங்க. நான் வந்து எனக்கு ஹிந்து மீல் நான்வெஜ் மீல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் எக் மசாலா மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து அந்த கேண்டலூப்பும் இன்னொரு ஃப்ரூட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு கஸ்டர்டுங்க, அதுக்கப்புறம் க்ரஸாண்ட்டு கூட ஜாமுங்க, கூட வந்து ஒரு சின்ன கட்லெட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பெங்களூர் டு தோஹாவில் போகும்போது கொடுத்த ஃபுட்டு வந்து பெருசாக பிடிக்கலிங்க. ஃபுட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஏன்னா சப்பாத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுங்க, சாப்பிடவே முடியல. போட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours 40 minutes இல்லைங்களா? ஸோ அப்போ தான் கொடுத்தாங்க. நடுவில் வந்து ஒரு பிஸ்கோஃப் ஒரு குக்கி மட்டும் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ 4 hours வந்து கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸுங்க க்ளோஸ் டு. ஸோ அந்த 5 hours வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டேங்க, செம்ம தூக்கம், ரொம்ப டயர்டு வேறு, தூங்கிட்டேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோஹா ஏர்போர்ட் இறங்குனதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எகெயின் வந்து அடுத்து அட்லாண்டா கிளம்பணுங்க. ஸோ அங்கே வெயிட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரங்க. பயங்கர பசி தான். ஏன்னா வந்து ஃப்ளைட்டில் கொடுத்த சாப்பாடே பெருசாக சாப்பிடலைங்க. சரி போய் சாப்பிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லைங்க. ஏன்னா அங்கேருந்து நம்ம வந்து அங்கே செக்இன்லாம் எகெயின் வந்து ஒரு செக்யூரிட்டி செக் 2 இருக்குதுங்க. 2 செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃப்ளைட்டில் கொடுக்குற சாப்பாடே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டேன். ஸோ நாங்கள் நேராக வெளில வந்தோடனையும் செக்யூரிட்டி செக் தாங்க இருந்தது. ஸோ செக்யூரிட்டி செக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலாம் எம்டி பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணி லேப்டாப்லேருந்து எல்லாமே வெளியில் எடுத்து வைக்கணுங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே உள்ளே போனாங்க தோஹா ஏர்போர்ட்டு. தோஹா ஏர்போர்ட்டுமே பாருங்கள் சிம்லராக பெங்களூர் ஏர்போர்ட் மாதிரியே தான் இருந்தது. பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க எனக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக் வந்து பயங்கர பெரிய க்யூங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்க மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 30 minutes நின்னோங்க, அவ்வளோ பெரிய க்யூ இருந்தது. ஸோ இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட கேட்டுக்கே போனோங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கேட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக ஒரு செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து பண்ண மாட்டாங்க இல்லையா? நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ஆல்ரெடி 1.5 மணி நேரம் தான் டைம் இருந்தது. ஸோ நாங்கள் போயிட்டுங்க, அங்கே ஆன் த வேல சும்மா சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்ததுங்க. ஸோ கடையில் என்ன வச்சுருக்காங்கன்னு சும்மா பார்த்துட்டு, ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும். சும்மா கடையை மட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையெல்லாம் மட்டும் பார்த்துட்டுங்க, அங்கே என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கும் இல்லைங்களா, அது ஒன்று வாங்கிட்டு குங்குமப்பூ இருந்ததுங்க. அங்கே வந்து அங்கே லோக்கல் எங்கேயோ மேக் பண்ணுறாங்க போல் இருக்குதுங்க. ஸோ அந்த பிராண்ட் ஒன்று இருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க. இப்போ யூஎஸ் டாலருக்கு எவ்வளோ, அங்கத்த டாலருக்கு இந்த இது தோஹாவோட ப்ரைஸுக்கு எவ்வளோன்னுலாம் போட்டிருக்காங்க, கிளியராகவே அதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லைங்க யூஎஸ் டாலருக்கு. கார்டு கொடுக்குறோம் அப்படின்னா சம் பர்சன்டேஜ் இருக்க போல் இருக்குது. ஸோ நான் குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸில் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா $15 என்னவோங்க. சரி எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக என்னோடய கேட்டுக்கு போயிட்டேங்க. ஸோ ஆல்ரெடி செக்யூரிட்டி செக் தான் முடிஞ்சிருச்சு இல்லை. ஸோ நான் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுருந்தேங்க. ஏன்னா அங்கே ஒவ்வொரு டைமும் கப்பில் கொடுப்பாங்களா, ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் வாங்கி சாப்பாடு மீல் கொடுக்கும்போது மட்டும் தான் குட்டி வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. மற்ற டைமில் வேணும் அப்படின்னா கப்பில் தான் தண்ணி கொடுப்பாங்க. நமக்கு அங்கே வச்சுட்டு குடிக்க சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போதே அங்கே வந்து வாட்டர் ஃபவுண்டெயினில் தண்ணிலாம் பிடிச்சிட்டு போயிட்டேங்க. போனால் அங்கே எகெயின் வந்து செக்யூரிட்டி செக் இருக்குது, நீங்கள் வந்து அந்த வாட்டர் பாட்டிலை எம்டி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு தான் அவசரமாக போனாங்க. அப்புறம் எகெயின் வந்து லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஸோ மறுபடியும் போய் வாட்டர் பாட்டிலை எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் போட் பண்ணுறதுக்கே போனாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டன் நான் போகும்போது பெங்களூர்லேருந்து அட்லாண்டா வரும்போது பார்த்திங்கன்னா தோஹாவில் வந்து 2 செக்யூரிட்டி செக் இருக்குங்க. கேட்டுக்கிட்ட ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. எகெயின் ஃபுல்லாக நம்ம வந்து லேப்டாப்லேருந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வைக்கணும். அதே மாதிரி அங்கே தோஹா ஏர்போர்ட்டில் ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. மொத்தம் 2 செக்யூரிட்டி செக் இருக்குங்க. ஸோ அதை நம்ம முடிச்சுட்டு தான் நம்ம போட் பண்ணுற மாதிரி இருக்குங்க.
போர்டிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் போர்ட் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து சீட் வந்து பார்த்திங்கன்னா 37Kங்க. விண்டோ சீட் தான் இதுவுமே புக் பண்ணியிருந்தோம். சரி வீக் டேஸ் பண்ணுறமே ரொம்ப கூட்டம் இருக்காதுன்னு தாங்க நினச்சேன். பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே ஏறிட்டாங்க. லக்கீலி வந்து என்னோடய சீட்டுக்கு பக்கத்தில் மட்டும் யாருமே வரலைங்க. ஐயோ கடவுளே யாருமே வரக்கூடாது, 16 மணி நேரம் ட்ராவல் இருக்குது, எப்படா உட்காந்துட்டு போகிறதுன்னு நினச்சிட்டே இருந்தேங்க. பட் லக்கீலி பக்கத்து சீட்டில் யாருமே இல்லை. நல்லா சமணங்கால் போட்டு தூங்கிட்டேங்க. ரொம்ப டயர்டுங்க, ஊர்லேயுமே செம்ம டயர்டு. தினமும் அலைஞ்சிட்டே இருந்தேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கிட்ட தூங்கிட்டேங்க. அதுவும் வந்து ஃப்ளைட் ஏறி ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பாடெலாம் கொடுக்கும்போது எழுப்பி எழுப்பி கொடுப்பாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டேங்க. ஸோ இங்கே வந்து என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னா, ஒரு பொட்டேட்டோ கட்லெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, சப்பாத்திங்க, கூட வந்து ஒரு சிக்கன் பீஸ் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் மாதிரிங்க, அதே மாதிரி அந்த ஃப்ரூட்ஸுங்க, அந்த கேன்ட்ரூப்லாம் போட்டு ஒரு ஃப்ரூட் சாலடு, அப்புறம் நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு சின்ன வாட்டர் பாட்டிலுங்க, தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபுட்டு வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. மேபி நான் தோஹாவுக்கு வரும்போது எதுவுமே சாப்பிடல இல்லைங்களா, பெங்களூர் டு தோஹா. ஸோ அதனால் பயங்கர பசியாக இருந்தது, ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். அதனால் சாப்பிட்டு எகெயின் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சுங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு ரேப் மாதிரி தாங்க கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஹிந்து மீல நான்வெஜ் சூஸ் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட எந்த ஆப்ஷனுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணனால நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த இதுவுமே நல்லா இருந்ததுங்க. நான் ஒரு ஸ்ப்ரைட் வாங்கிட்டு கூட வந்து இந்த சிக்கன் ரேப்புமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏறினோடனே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டேங்க. செம்ம டயர்ட்னால தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக முழிச்சு தாங்க இருந்தேன். ஒரு 3 படம் பார்த்தேன். அட்லாண்டா வந்துட்டேங்க. அட்லாண்டா வந்து அலுப்பே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா தூங்கியாச்சு. கரெக்டாக வந்து ஃப்ளைட்டு வந்து ஒரு இறங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஒரு மீல் கொடுத்தாங்க. இந்த மீலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரைஸு, சிக்கன் அந்த வறுவல் மாதிரி ஒன்றுங்க, அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் குழம்பு மாதிரி, அப்புறம் சாலடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது குறையே சொல்ல முடியாது. சாலட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலட், இந்த கேரட்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ நான் போகும்போது அதே சாலடு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் அதாங்க கொடுத்துருந்தாங்க. ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது சிக்கனுமே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. இது ஃபுல்லாமே சாப்பிட்டு எகெயின் வந்து நமக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம கேட்டோம் அப்படின்னா குக்கி மாதிரி கொடுப்பாங்க போல இருக்குங்க. பட் இதுவே ஓரளவுக்கு ஃபில்லிங்காக தாங்க இருந்தது. ஏன்னா டெசர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் புட்டிங் மாதிரி தான் இருந்தது. ஸோ கூடவே வந்து ஒரு சின்ன கேக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து இதை கொடுக்குறத சாப்பிட்டோம்னாவே வயிறு ஃபுல்லாகிடுங்க. அது வேறு நம்ம தூங்கி தூங்கி எந்திரிச்சிட்டே இருந்தோங்களா, எப்போ முழிக்கிறோம் எப்போ சாப்பிட்றோம் எதுவுமே தெரியலிங்க. இன்னும் 10 மினிட்ஸில் அட்லாண்டா ஏர்போர்ட் ரீச் ஆக போகிறேங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், குட்டியை அவரையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி சின்ன பயமும் இருந்ததுங்க, இமிக்ரேஷன்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ட்ராவல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சுற்றி இருக்கவங்க சொல்ல இன்னும் பயம் நமக்கு அதிகமாகிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஈவன் மொபைலை ஓப்பன் பண்ணால் கூட கூகுளில் கூட ட்ராவல் பண்ணாதீங்கன்னே தான் வந்து பாப்பப் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ போகும்போது ரொம்ப பயந்துகிட்டே தாங்க இருந்தேன். ஸோ என்ன இமிக்ரேஷனில் கேட்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே வேலிடாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க சொல்லும்போது நம்மள ஏரியாமே நமக்கு பயம் வந்துடுதுங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீசா எல்லாமே இருந்தது. ஸோ நான் ஸ்டாம்பிங்க்கோ எதுக்குமே போக தேவையில்லைங்க. பட் சுற்றி இருக்கவங்க சொல்ல நம்மள ஏரியாமல் ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருந்ததுங்க இமிக்ரேஷன் முடிக்கிற வரைக்கும். ஸோ லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனில் எந்த கொஸ்டினுமே எனக்கு கேட்கலைங்க. அவங்க கேட்டது வந்து எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, ஏதாவது டிக்ளேர் பண்ணுறதுக்கு இருக்கான்னு மட்டும் கேட்டாங்க. இந்த 3 கொஸ்டின் மட்டும் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நம்மளோட டாக்குமெண்ட்டு நம்மளோடது எல்லாமே கிளியராக இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக நம்மளை எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பயப்படாமல் வாங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியராக வச்சுட்டு வாங்க, எந்த பயமே இல்லைங்க. ஸோ ஃபைனலி வந்து எல்லா லக்கேஜுமே உடனே வந்துருச்சுங்க. குட்டியை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. போனோடனே கட்டி பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் தாங்க கிளம்பணும். அவனுமே ரொம்ப ஹாப்பிங்க, வர சொல்லிக்கிட்டே இருந்தான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மம்மி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரையுமே வந்து கிட்டத்தட்ட 50 டேஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அவருக்குமே கஷ்டம்தாங்க. 50 நாள் வந்து அவரும் ஆஃபீஸ் போய்கிட்டு பையனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்திருக்கும். பட் எனக்கும் அங்கே வர முடியாத சுச்சுவேஷனால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டோம் 3 பேருமே. அதுவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு.
அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனேங்க நேராக பேக் யார்டு தாங்க போனேன். கார்டன் எப்படி இருக்குதோ தெரியலையே, 50 நாள் விட்டுட்டு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போனேங்க. எனக்கு வந்து ஃபேமிலிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ்னால் அடுத்தது கார்டன் தாங்க. எனக்கு அந்த கார்டன் போயிட்டோம் அப்படின்னாவே எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வருதுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 50 நாள் விட்டுட்டு போயிட்டோமே என்னாச்சோ தெரியலையே, பீட்ரூட், கேரட்டு, வெங்காயம், மாதுளம்பழம் செடி எல்லாம் வச்சுருந்தோமேட்டு தான் வந்தேன். பட் வெங்காயமும் மாதுளம் செடியுமே நல்லா தளைஞ்சிக்கிச்சிங்க. ஆனால் பீட்ரூட், கேரட் ஒரு செடி கூட தலையிலிங்க. லாஸ்ட் இயர் அவ்வளோ அறுவடை பண்ணியிருந்தேன். இந்த டைம் ஒரு காய் கூட வரலைங்க, ஒரு இலை கூட வெளியில் வரல. என்ன காரணம்னு தெரியலிங்க. தண்ணி விடாதனாலையா இல்லை குளிர்னாலையான்னு என்னன்னே தெரியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க. அதை தவிர மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேலியாவாகட்டும், ஹயாசிந்த் ஆகட்டும், அது எல்லாமே நல்லா தளைஞ்சிருச்சுங்க. ஹயாசிந்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூ பூத்து முடிச்சிருச்சு போல இருக்குது. அதை பார்க்க தான் எனக்கு கொடுத்து வைக்கலிங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மற்றது எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.